ஸோ எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ வந்து பிஆர்பின்றது வந்து நம்ம சர்ஜரி பண்ணாமல் முழங்கால் ஜவ்வு கிழிதலாக இருக்கட்டும், மற்ற இடத்துல நிறைய அந்த ஹேர் க்ரோத்து, நிறைய அந்த பிஆர்பி அப்படிங்கிறது ரீஜெனரேட்டிவ் மெடிசனில் இப்போ நிறையா காணொலிகள் பார்த்துட்டே இருக்கிறேன். ஒன்றுனா இப்போ பிஆர்பி வித் ஹைலேஸ், பிஆர்பி வித் ஓசோன் அப்படி நிறைய பேர் நல்லா ஒரு ப்ரொமோட் பண்ணுறாங்க. இட்ஸ் குட் சைன். பட் என்னென்னா நம்ம என்னதான் ரீஜெனரேட்டிவ் மெடிசன் வந்தாலும் அறிவியல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ஏசிஎல் டேருக்கு பிஆர்பி பிரயோஜனம் இல்லை. அதே மாதிரி பக்கெட் ஹேண்டில் ஜவ்வு மெடிய மெனிஸ்கஸ் டேர் நகர்ந்துருச்சுன்னா அதுக்கு வந்து பிஆர்பி யூஸ் கிடையாது. சின்ன டேர் மினிமலாக கிழிஞ்சிருக்கு, கண்டிப்பாக இன்ஜெக்ஷனில், ஃபிசியோதெரப்பியில், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனில், மெடிசனில், உணவு முறையில் குணப்படுத்த முடியும்னா அதில் ஒரு பார்ட் வந்து பிஆர்பிங்கிறது ரத்தத்திலிருந்து எடுத்து அந்த ரத்த தட்டுக்களை, அந்த ஆறக்கூடிய தன்மை உள்ளது வந்து ரத்த தட்டுக்கள். வெள்ளை அணுக்கள் எதிர்ப்பு சக்திக்கும், சிகப்பு அணுக்கள் ரத்தத்தை அந்த ஆக்சிஜனை கொண்டு சேர்த்துருக்கும். பிளேட்லெட் வந்து ஹீலிங் ப்ராசஸ், புண்கள் ஆறக்கூடிய தன்மை, ஜவ்வு கிழிந்தாலும் அந்த ஆறக்கூடிய தன்மையை கொண்டு வரது தான் பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா. இப்போ அந்த பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மாவை விட பெட்டரான ஒன்று எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா எல்லோ கலரில், இதுவும் பிஆர்பியும் இதே எல்லோ கலரில் இருக்கும். ஆனால் இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2 ml தான் வருது. ஏன்னா பிஆர்பியில் 20 ml எடுக்கிறோம், ஒரு 4 ml இருந்து 5 ml பிஆர்பி போகிறோம். டெஃபினட்டாக குட். ஒரு 2-3 வருஷமாக நம்ம பிஆர்பி தான் போட்டுட்டு இருந்தோம். இப்போ வந்து க்ரோத் ஃபேக்டர் கான்சன்ட்ரேட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது 2 ml தான். என்ன கம்மியாக இருக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில நேரம் கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதும்பாங்க. அதாவது சிறிதாக இருந்தாலும் அதில் க்ரோத் ஃபேக்டர்ஸ், பிளேட்லெட் டிரைவ்ட் க்ரோத் ஃபேக்டர், பிளேட்லெட் ரத்த தட்டுக்கள்ங்க, அதில் வர க்ரோத் ஃபேக்டர்ஸ். இன்சுலின்னா நம்ம அந்த சுகர் அப்படின்னு சொல்கிறோம்ல, இன்சுலின் குறைபாடுனால வருது பார்த்தீங்கன்னா இன்சுலின் க்ரோத் ஃபேக்டர். ஃபைப்ரோபிளாஸ்ட் தழும்பு வரக்கூடிய அந்த ஃபைப்ரோபிளாஸ்ட் க்ரோத் ஃபேக்டர், இது மாதிரி நிறைய க்ரோத் ஃபேக்டர்ஸ், ஹேப்படோசைட் க்ரோத் ஃபேக்டர், இந்த மாதிரி எல்லாமே க்ரோத் ஃபேக்டர்ஸ் எல்லாமே நிறைந்தது தான் இந்த ஜிஎஃப்சி, க்ரோத் ஃபேக்டர் கான்சன்ட்ரேட். அப்போ ஒன்று கான்சன்ட்ரேட்டடாக இருக்கிறப்போ 5 ml 2 ml இருக்கும். இந்த ஹைலி கான்சன்ட்ரேட்டட் க்ரோத் ஃபேக்டர் இருக்கிறதெல்லாம் ஜிஎஃப்சி. இந்த தம்பி வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு முழங்காலில் ஏசிஎல் பார்ஷியல் டேர் இவருக்கு நம்ம போடுறோம். இவர் ஆல்ரெடி இவரோட ஹேருக்கு வந்து இவர் வந்து ஜிஎஃப்சி போட்டிருந்தாரு. அதனால நம்ம இந்த ஜிஎஃப்சி நம்ம இப்போ லேட்டஸ்ட்டாக ஒன்றா இருக்கிற காரணத்தினாலையும், ஆல்ரெடி இவருக்கு வந்து அது பரிச்சயமாக இருந்த காரணத்தினாலையும் நம்ம இந்த ஜிஎஃப்சி போடுறோம். கம்மியாக போகிறதுனால என்ன அட்வான்டேஜ்னாங்க, ரொம்ப கம்மியாக போகிறதுனால இன்ஃபெக்ஷன் கம்மியாகும், இதனால் வர நோய் தொற்று கம்மியாக இருக்கும், பெயின் கம்மியாக இருக்கும். நீங்கள் கம்மியான அளவு தானே போடுறீங்க, நிறைய போடுறப்ப அந்த முழங்காலுக்குள்ளே கொள்ளாது. நிறைய 30-20 ml போடுறோம்னு சொன்னோம், பயங்கரமாக வீக்கமாகவும் வலிக்கும். ஆனால் இது வந்து 2 ml தான். ஸோ அப்போ வலி வந்து 10 மடங்கு கம்மியாக இருக்கும், பிஆர்பியோட 2 மடங்கு கம்மியாக இருக்கும். இதில் அறிவியல் பூர்வமாக என்ன உண்மை இருக்குன்னு கேட்டால், பிஆர்பியில் க்ரோத் ஃபேக்டர் கம்மியாக இருக்கிறப்ப அதனோட ஷார்ட் டேர்ம் பெனிஃபிட்ஸ், குறைந்த காலத்தில் பெனிஃபிட் அதிகம், இதில் நிறைந்த காலத்தில் பெனிஃபிட் அதிகம். அப்போ நம்மளுக்கு குறைந்த காலம் வேண்டுமா, அதிக நாட்கள் வேண்டுமா, ரொம்ப நாள் நல்லா இருக்கணும் அப்படின்னு என்ன பண்ணணும், ஜிஎஃப்சி இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் இதை அட்வான்ஸ் பண்ணுற இன்னொன்று வரலாம். நம்ம அட்வான்ஸ்மெண்ட்டை நோக்கி தான் போகணும். பழையது நன்றாக இருந்தாலும், ஓல்ட் இஸ் கோல்டு அப்படின்னு இருந்தாலும், நியூ இஸ் லேட்டஸ்ட். இந்த நம்ம லேட்டஸ்ட்டான ஒன்றை போடுறோம் ஜிஎஃப்சிங்கிறது க்ரோத் ஃபேக்டர் கான்சன்ட்ரேட். எல்லா க்ரோத் ஃபேக்டர் 2 ml, பெயின் இருக்காது. ஸோ இவருக்கு நான் போடுறேன், வழி இல்லாமல் சின்ன நீடில். நிறைய பேர் இந்த ஊசியை வந்து எலும்பு ஊசின்றாங்க, எலும்புக்குள்ளே போடுறதில்ல, முழங்கால இந்த சாஃப்ட் ஸ்பாட்னு ஒன்று இருக்கும், இந்த எலும்புக்கு இடையில ஒரு கேப் இருக்கும், சின்ன ஊசிமா, வலிக்காதுமா, அவ்வளோதான். ஓகே, வலி இருக்காப்பா? இல்லை, பெயின் இல்லை, அவ்வளோதான். 2 ml தான். ஓகே பாருங்க, வலியே இல்லை. கால் நீட்டுமா, மடக்குப்பா, கை எடுத்துக்குமா, மடக்குப்பா, நீட்டுப்பா, அப்படியே எந்திரிச்சு நடமா, அப்படியே இமீடியட்டாக இன்ஜெக்ஷன் போட்டு இமீடியட்டாக நடக்க வைக்கலாம். ஏன்னா இது ஒன்றும் பெரிய பெயின்ஃபுல் ப்ரொசீஜர் கிடையாது. அப்படியே நடங்க, காமிங்க, வாக் பண்ணலாம், அவ்வளோதான். இது வந்து உட்கார். ஸோ இப்போ முழங்கால் எத்தனையோ அறுவை சிகிச்சைகள் அட்வான்ஸ்மெண்ட் இருக்குது, ரோபோட்டிக்ஸ் இருக்குது, நுண்துளை சிகிச்சை இருக்குது. ஒரு பக்கம் அந்த நுண்துளை சிகிச்சைகள் ஒரு பக்கம் உயர பறந்து கொண்டிருந்தாலும், ரீஜெனரேட்டிவ் மெடிசன் அப்படிங்கிறது இன்னொரு பக்கமாக நாணயத்தின் 2 பக்கங்கள் போல ஹெட் அண்ட் டெய்ல் அப்படிம்போம். ஹெட் அப்படிங்கிறது என்னை பொறுத்தளவுக்கு ரீஜெனரேட்டிவ் மெடிசன் சொல்லலாம். ஏன்னா அதுதான் தலை தூக்க போகிறது, தலையாக இருக்கிறது. இது வந்து இன்றைய தலையாய ஒரு டாக் ஆஃப் த டவுன் அப்படின்போம்.
இன்று பேசும் பொருளாக இருப்பது வந்து இந்த மாதிரி ரீஜெனரேட்டிவ் மெடிசன். ஏதாவது ஊசி போட்டு சரி பண்ணிக்கலாமா, ஏதாவது வந்து பிசியோதெரப்பிலே சரி பண்ணிக்கலாமா, உணவு சாப்பிட்டு சரி பண்ணிக்கலாமா, வெயிட் குறைச்சி சரி பண்ணிக்கலாமா அப்படிங்கிற கேட்குற கேள்விக்கு பதில் எஸ் உண்டு. எப்படின்னா, சின்ன டேர் மெனிஸ்கல், ஸ்மால் ரேடியல் டேர், ஸ்மால் ஹரிசாண்டல் டேர், பெரிய பெயின் இல்லை, சின்ன வலி மைல்டு பெயின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மாடரேட் பெயின் யோசிக்கக்கூடியது, ரொம்ப அதிகமான வலி அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக வலி ஸ்லிப்பாதல் சிரமமாக இருக்குது, நடக்க முடியல அப்படிங்கிறப்ப நம்ம கண்டிப்பாக எம்ஆர்ஐ பண்ணி பார்க்குறோம். அதில் பெருசாக கிழிஞ்சதுன்னா நுண்துளை சிகிச்சை. இந்த மாதிரி சிறிதாக பார்ஷியல் டேர் ஏசிஎல், மெனிஸ்கல், ஸ்மால் டேர், இதுக்கெல்லாம் வந்து ரீஜெனரேட்டிவ் மெடிசன் இன்ஜெக்ஷன் மூலமாக வலியெல்லாம் பாருங்கள், சும்மா ஜஸ்ட் 2 ml தான் நடக்கலாம். ஏன்னா எல்லாரும் அந்த இன்ஜெக்ஷன் தான் பயந்துக்கிறாங்க, இளம்புல போடுவாங்க, அது பெரிய சைடு எஃபெக்ட் இருக்கும். இது எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிற கேள்வி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பயம். இரண்டுமே வேண்டாம், பயமும் வேண்டாம், கேள்வியும் வேண்டாம். பதில் இதுதான். ஒன்றும் பயப்பட வேண்டாம், தைரியமாக போட்டுக்கலாம். ரீஜெனரேட்டிவ் மெடிசன் அப்படியே மாறிக்கொண்டே இருக்கிறது. இன்றைக்கி இருக்கிற ஜிஎஃப்சி நாளைக்கு இது இன்னும் வேற ஒன்று அட்வான்ஸ் பண்ணலாம். மாற்றம் கண்டிப்பாக தேவை. மாற்றம் ஒன்றே வாழ்க்கையில் மாறாத ஒன்று. ஸோ நீங்கள் முழங்கால் இது மாதிரி ஜவ்வு ப்ராப்ளம் ஏதாவது தயங்காலும் தொடர்பு கொள்ளுங்கள். அதற்கானது பிஆர்பி தேவையா, ஜிஎஃப்சி தேவையா, இல்லை பிஆர்பி வித் ஓசோனா, பிஆர்பி வித் ஹைலேஸா, பிஆர்பி மட்டும் போதுமா, எத்தனை செட்டிங் போடணும், இதை பற்றி விளக்கமான காணொளிகள் நான் நிறையா போட்டிருக்கேன். பட் இந்த காணொளி வந்து ஜிஎஃப்சியோட லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸ், நீண்ட நாட்களாக உள்ள பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப அதிகம். ஸோ அதுதான் இப்போ லேட்டஸ்ட் ஒன்று. இப்போ நம்ம ஜிஎஃப்சி 2வது ஜிஎஃப்சி தான் போட்டிருக்கோம். முதல் ஜிஎஃப்சி நேற்று ஒருத்தங்களுக்கு போட்டோம், இன்னைக்கு ஒருத்தங்களுக்கு போடுறோம். 2வது ஜிஎஃப்சி தான். வாழ்க்கை பயணத்தை உங்களுக்காக தொடர்ந்துக்கிறோம். ஏதாவது சந்தேகம் இருந்தால் தயங்காமல் தொடர்ந்து. நன்றி, வணக்கம்.